தமிழ்நாடு தலைமை செயலகத்துக்கு திரு கே.ஏ. செங்கோட்டையன் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே இந்த ஒரு டிரான்சிஷனுக்கான என்னென்னலாம் செய்யணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளா இல்லை சட்டமன்ற செயலாளரோடு ஆலோசனையா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. பட் ஹவவர் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல் என்னன்னா, தலைமை செயலகத்துக்கு திரு கே.ஏ. செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் தாவேகா முக்கியஸ்தர் வந்திருக்கிறார்னு பார்க்குறோம். என்னுடைய புரிதல் சரியா இருந்ததுன்னா இது ஐதர் தலைமை செயலாளரோட அறை இல்லைன்னா சட்டமன்ற செயலாளரோட அறைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். we will wait details. இதையும் நம்ம கேட்கலாமா? நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட கேளுங்க, இது யாரோட அறை அப்படின்னு, தலைமை செயலாளர் அறையா இல்லை சட்டமன்ற செயலாளரோட அறையான்னு பாருங்க. ஓகே, திரு கே. செங்கோட்டையன் தமிழ்நாடு தலைமை செயலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆட்சி அமைக்கிறதுக்கான மும்முரத்தை தாவேகா செய்ய இதில் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட், ஆட்சி அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஒரு ரிங் சைட் வியூவாக ரொம்ப நீண்ட காலம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து பார்த்தவர் திரு கே. செங்கோட்டையன் இந்த ஆட்சி அமைக்கிறதுல இந்த டிரான்சிஷனில். ஸோ அவருடைய பங்கும் அவருடைய ஆலோசனைகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. தலைமைச் செயலகத்துக்கு திரு கே. செங்கோட்டையன் வந்திருக்கிறார். அவர் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தவர், எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருந்தவர் அப்படின்னு he wears very many hats. பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாஸ்கர் தலைமைச் செயலகத்துடைய ஒவ்வொரு மூலையும் முடுக்கியும் அறிந்த நமது செய்தியாளர். எங்கே வந்திருக்கிறார் பாஸ்கர்? இப்போ எந்த அறையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்? who is he meeting with? தமிழக சட்டப்பேரவையினுடைய செயலாளர் சீனிவாசனை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பு என்பது நாளை விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று அமைச்சரவையும் பதவியேற்று அமைச்சர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்து அவருடைய அமைச்சர்களுடைய அறையில தங்களுடைய பணிகளை தொடங்குவார்கள். தமிழக முதலமைச்சரும் முதல் கையெழுத்திட்டு கோப்புகளை கையெழுத்திட்டு தன்னுடைய பணியை தொடங்கும் போது அதே நேரத்தில் தற்காலிக சபாநாயகரை கொண்டு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவியேற்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறும். அதற்கான தேதியை முதலில் முடிவு செய்ய வேண்டும். அதற்காக ஆளுநரிடம் அனுமதி பெற்று ஆளுநர் பதவி பிரமாணம் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் எல்லாம் முடிந்த பிறகு அமைச்சரவை பட்டியலெல்லாம் வெளியாகிவிட்டது பிறகு இலாக்காக்களும் அதே நேரத்தில் வெளியாகும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டப்பேரவையில எப்போது பதவியேற்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. காரணம் என்னவென்றால் பெரும்பான்மை நிறுவனத்துக்கான ஆளுநர் அவர்கள் உத்தரவிடுவார். காரணம் என்னவென்றால் 108 என்ற சட்டமன்ற உறுப்பினர்களோடு தனி பெரும்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறது. ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் 11 சட்டமன்ற உறுப்பினரோடு ஆதரவு கடிதமும் கொடுக்கப்பட்ட பிறகு ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிப்பார். அதற்கான தேதி என்பது 14 நாட்கள் இடைவெளியில ஏதாவது ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்வார். அதனால 14 நாட்கள் கூட அவர்கள் காலவாசம் எடுத்துக்கொள்வார் என்பதற்கான அவகாசமும் கொடுக்கப்படும். இந்த முடிவை அடிப்படையாக கொண்டு முதலில் தமிழக சட்டப்பேரவை ஒரு முறை கூடப்பட வேண்டும். அது புதிய சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்பவர்களுக்கான பதவியேற்பு நிகழ்ச்சிக்காகவே தமிழக சட்டப்பேரவை என்பது கூடும். அப்போது ஒரு தற்காலிக சபாநாயகரை நியமித்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதியில வென்றிருப்பதன் காரணமாக ஒரு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்துவிட்டு தான் மற்ற தொகுதியில் பதவியேற்க வேண்டும். அதற்கான எந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்கிறார் என்ற தகவலை தமிழக சட்டப்பேரவை மன்னிக்கணும், இந்த எம்எல்ஏ பதவியேற்புக்கு முன்னாடியே ஒரு தொகுதி காலி ஆயிடுமா? நிச்சயமாக பதவியேற்புக்கு முன்னதாகவே ஒரு பதவி என்பது காலியாகும். காரணம் என்னவென்றால் 2 பதவிகளை ஒரே நேரத்தில் வகிக்க கூடாது என்பதுதான் சட்டத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. இதன் காரணமாக ஒரு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு பதவிக்கு அவர் பதவியேற்க வேண்டும். அப்போது அந்த இடமும் காலியாகும். இதை அடிப்படையாக கொண்டுதான் 106 தற்காலிக சபாநாயகர் 2 ஏதாவது மசோதாக்களில் ஒரே நிலை ஏற்பட்டால் அதற்கான வாக்கெடுப்புக்காகத்தான் அந்த சபாநாயகருடைய முடிவு என்பது இருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிறது மரபுப்படி ஒரு சீனியர் மோஸ்ட் லெஜிஸ்லேட்டர் யாரோ அவங்கள நாமினேட் பண்ணலாம் இல்லையா? ஆளும் தரப்பு தான் நாமினேட் பண்ணும் இல்லையா நார்மலா? 108 பெரும்பான்மை என்பது தமிழக வெற்றி கழகத்தின் இருப்பதன் காரணமாகவே அவர்கள் தரப்பிலிருந்து தான் அந்த மூத்த உறுப்பினரை தேர்ந்தெடுத்து தற்காலிக சபாநாயகரை அமர்த்தி அதன் அடிப்படையில் தான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள். இது ஒரு அந்த வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அங்க பெரும்பாலும் எல்லாரும் இளையவர்கள். திரு கே. செங்கோட்டையன் தான் மூத்தவர் இல்லையா? சோ அந்த வாய்ப்பு டெக்னிக்கலா அந்த வழக்கமான மரபுப்படி பார்த்தா அந்த வாய்ப்பு திரு செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? புரோட்டம் ஸ்பீக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது, ஜேசிடி பிரபாகருக்கு இருக்கிறது. இந்த 2 பேரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு கூட அவை முன்னவராக செங்கோட்டையன் செயல்படுவதற்காகவும் கூடுதலாக இலாக்காக்கள் அவருக்கு அமைச்சரவையில் கொடுத்து அதன் அடிப்படையிலும் அவர் செயல்படுவதற்கு உண்டான அறிவிப்புகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முடிவுக்கு 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.